வணக்கம் நண்பா. இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு முத வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனே அமைக்கிருங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களை கரெக்டாக வந்து சேரும். உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைஞ்சு முன்னேற்றம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கவலையோடு இருந்தீங்கனாலோ இல்லை உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவை அப்படின்னு சொன்னாலும் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நம்ம மதன் கௌரி எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக உருவானார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மதன் கௌரி பத்தலகுண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்திருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், பேச்சு போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய ஆசையும் கனவுகளும் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கப்போ அவர் ஸ்கூலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து அந்த போட்டியில் கலந்துக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கான வாய்ப்பு அந்த போட்டியில் நிராகரிக்கப்படுது. ஸோ அவர் ரொம்ப மனம் தோண்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்து அவர் காலேஜ் போகிறாரு. காலேஜில் வந்துட்டு அவர் கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஸ்கூலில் தான் நம்மளுக்கான வாய்ப்பு அவ்வளோ கிடைக்கல, நம்ம காலேஜ்னாலும் நல்ல ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்மளோட திறமையில வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே நினச்சிட்டு நிறைய போட்டிகளில் இதுலேயும் சொல்லிட்டு பங்கேற்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு டிவி சேனலில் இருந்துட்டு டாக் ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ஆடிஷன் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஆடிஷன்லேயும் இவர் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஆனால் அங்கேயும் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆன ஒரு 4 பேர் மட்டும் அந்த டிவி சேனல் சென்னையில் நடக்கிற ஒரு ஷோக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அங்கே வர வைக்கிறாங்க. ஆனால் இவருக்கான வாய்ப்பு கிடைக்காதனால இவனால் அங்கே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. இதை பார்த்துட்டு இருந்த அவரோட ப்ரொஃபஸர் சரி நீயும் வாடா நம்ம சென்னைக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ இன்னும் செலக்ட் ஆகலையடா, அப்புறம் எப்படி நீ சென்னைக்கு போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மதன் கௌரி என்ன சொல்கிறாருன்னா நான் டாக் ஷோவில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண மாட்டேமா, ஒரு ஓரத்தில் கூட்டத்தில் நான் போய் உட்காந்துருக்க போகிறேன், நான் டிவியில் வரேன், அப்போ என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவர் அங்கே கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கும் போதும் கூட அங்கே இருந்த கேமராமேன் என்ன பண்ணுறாருன்னா தம்பி நீ கொஞ்சம் எந்திரிச்சுக்கோப்பா அப்படி சொல்லிட்டு அவர் எந்திரிக்க வச்சுட்டு கூட்டத்தில் பின்னாடி போய் உட்கார வச்சுறாரு. அவர் உட்காந்துருந்த இடத்துல வந்துன்னா 100 பொண்ணு வந்து உட்கார வச்சுறாங்க. இதெல்லாம் பார்த்து மதன் கௌரிக்கு ரொம்ப அழுகையே வந்துருச்சு. நம்மளோட ஃபேஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாரு. இதுக்கப்புறமா அவர் டிகிரி கம்ப்ளீட் பண்றாரு. அதுக்கப்புறமா அவர் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் அவருக்கு வேலை கிடைக்குது. அங்கே போய் ஒரு 5 months ஒர்க் பண்றாரு. ஆனால் அங்கேயும் அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, அவ்வளோவா இங்கிலீஷ் பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் சுற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களா அவரை கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதனால அவர் ரொம்ப மனம் விரக்தி அடைஞ்சிடறாரு. இதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருனா சரி நம்ம எம்பிஏ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு அவர் எம்பிஏக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி போடுறாரு. எம்பிஏல அவருக்கு சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் பார்த்துக்கிட்டு இருந்த ஐடி ஜாப் அவர் விட்டுட்டு எம்பிஏ படிக்கிறதுக்காண்டி போயிடுறாரு. அவர் எம்பிஏ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஜோகோல வேலை கிடைக்குது. ஸோ அங்கே போய் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் 7 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணோட அவருக்கு பிரேக்கப் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வெக்ஸான அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணை நினச்சி ஒவ்வொரு வீடியோவில் போய் சில கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாராம். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பொண்ணு எப்பயாவது பேசிடாதா, நம்மளோட நினப்பு வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சன்முசிக்கில் கீழே மெசேஜ் ஸ்க்ரோல் போகும் பார்த்துருக்கீங்களா, அதுலேயும் போய் அவர் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காரு. அந்த மெசேஜ் பார்த்தனால அந்த பொண்ணுக்கு நம்ம நினைப்பு வந்து திரும்ப கால் பண்ணிட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெக்ஸாகி ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணவே இல்லை அவருக்கு. அதுக்கப்புறமா மதன் கௌரி என்ன நினச்சிருக்காருன்னா சரி நம்மளே அந்த பொண்ணை நினச்சி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம், அப்போயாச்சும் அந்த பொண்ணு எப்படியாவது பார்த்து நம்மள்கிட்ட வந்து திரும்ப சேர்ந்துடாதா அப்படி சொல்லி ட்ரை பண்ணி தான் அவர் யூடியூப்பில் அவர் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா 1 minute 40 seconds அந்த பொண்ணை நினச்சி பேசி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு 9 subscribers வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் அவர் மனசில் தோணிருக்கு இவ்வளோ நாளாக நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ இடங்களில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பேசுறதுக்காண்டி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு, யாரோ ஒருத்தர் நம்ம பண்ண வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் மனசில் ஒரு சின்ன சந்தோஷம் ஏற்படுது. ஸோ அதை தொடர்ந்து அவர் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது 3 மாசமா அவர் அப்லோட் பண்ண வீடியோஸுக்கு 100 subscribers வந்துட்டு அவர் கிடைக்கிறாங்க. இதை தொடர்ந்து அவர் இதே மாதிரிக்கு நிறைய வீடியோஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 1.5 வருஷம் தொடர்ந்து அவர் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுல இருந்து அவருக்கு சைடில் ஒரு கொஞ்சம் இன்கமும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது 2 yearsக்கு அப்புறமா அவரோட வேலையை விட்டுறாரு. அதை தொடர்ந்து அவர் யூடியூப்பே அவரோட ப்ரொஃபஷனலாகவும் எடுத்துக்கிறாரு. மதன் கௌரி டெடிகேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2019 அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட ஏர் பேக் வெடிச்சு அவரோட உயிரை காப்பாற்றுது. ஆனால் அந்த டாடா கார் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்டான காரை ரெடி பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அவருக்கு. ஆனால் அப்போ கூட அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாத்தையும் செக்அப் பண்ணிட்டு உடனே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காரு கரெக்டாக 10 மணிக்கு. ஸோ விடாமுயற்சியும் தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு சிறந்த வழின்னு இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி மறக்காமல் அமைக்கிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான கியூரியஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்க வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையவே இருக்குது.